வெல்கம் டு மை சேனல் கெமிஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஆர்பில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 2025ல என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதோட நோட்டிஃபிகேஷன், அதோட நம்பர் ஆஃப் வேகன்சி, அந்த எக்ஸாமினேஷனோட ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல வேரியஸ் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. செட் எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லா அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப், postgraduate assistants and then BT assistant, dog education officer, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்கான வேகன்சிஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் என்ன டேட்ல வரும் இந்த மாதிரியான டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட், அதாவது பிஆர்டிஇ. லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சுல்ல, அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்க்கான டீட்டெயிலான வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ என்ன மாதிரி யாராவது யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஜஸ்ட் மிஸ்ல வேலை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ் பண்ணி இதே மாதிரி இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமோட சிலபஸ்ல இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல 10 யூனிட்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து atomic structure and periodic classification, chemical bonding and P block element, D and F block element, coordination chemistry, nuclear chemistry, analytical chemistry and நம்ம physical chemistryல பார்த்தோம்னா யூனிட் 4ல 2 டிவிஷன் இருக்கு, gaseous state and solid state. அதுக்கப்புறம் யூனிட் 5ல பார்த்தோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ், அப்புறம் அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இருக்கு டீடைலா, அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ். யூனிட் 6ல கொலைட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. யூனிட் 7ல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கும், எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் இருக்கு, நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். யூனிட் 9ல நேச்சர் ஆஃப் பாண்டிங், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. And for unit 10ல 3 divisions கொடுத்திருக்காங்க, mechanism in aromatic substitution, carbohydrates and material chemistry. Okay, so இந்த 10 units நம்ம தினமும் ஒவ்வொரு டாபிக்கா படிக்க போறோம். ஸோ நீங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், நானே லாஸ்ட் டைம் வேலை கிடைக்கல, ஸோ நீங்க எப்படி டீச் பண்ணா நீங்க சொல்றதெல்லாம் கவனிக்கலாமா, நீங்க சொல்றத நான் நோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வாட் ஐ வாஸ் லேர்ன்ட், நான் என்ன படிச்சேன் அப்படிங்கிறத நான் வீடியோவா போடுறேன். ஸோ இப்பதான் சில பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. லாஸ்ட் இயர் 3 மந்த்ஸ் தான் டைம் இருந்துச்சு. ஸோ சில பேர் படிச்சிருந்திருக்கவே மாட்டீங்க, ஆர் நோட்ஸ் கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஸோ நான் லாஸ்ட் இயர் எப்படி படிச்சேன் அப்படின்னா, நான் என்னோட ஓன் நோட்ஸா எடுத்தேன். ஐ ஹாவ் மை யூஜி புக்ஸ் அண்ட் பிஜி புக்ஸ். ஸோ அந்த போத் புக்ஸையும் வச்சு நானா யூடியூப்ஸ் வீடியோஸ்ல ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் அட்டாமிக் மாடல் எடுத்தோம்னா, ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் அண்ட் அந்த யூடியூப் வீடியோஸ் வச்சு நானா ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ். அண்ட் தென் நான் கவர்மெண்ட்ல இருந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு 5 மந்த்ஸ், அந்த லாஸ்ட் 4 மந்த்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரீயா கோச்சிங் கொடுத்தாங்க. கவர்மெண்ட், நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கோச்சிங் கொடுத்தாங்க. அந்த குரூப்ல நானும் இருந்தேன். டெய்லி 2.5 hours கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஐ ஹாவ் டேக்கன் சம் நோட்ஸ். ஸோ அந்த நோட்ஸை வச்சு ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் மை ஓன் டாக்குமெண்ட். ஸோ அதை உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஹோப் யூ ஆல் கிவ் யுவர் சப்போர்ட் அண்ட் கைண்ட். வீடியோ பார்க்கலாமா? நான் 10th 462 மார்க்குங்க, 12th 1113 மார்க், அண்ட் ஈவன் கெமிஸ்ட்ரியில் 199 மார்க். இவ்வளோ மார்க் எடுத்துமே என்னால் லாஸ்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் நியர்லி ஒரு 3 மந்த்ஸ் தான் இருந்துச்சு டைம் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால என்னால் ரொம்ப ஃபேமிலி சுச்சுவேஷன்னால படிக்க முடியாமல் போயிடுச்சு. ஈவன் தோ ஐ கேவ் மை பெஸ்ட். இந்த தடவை யூஜிடிஆர்பி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹேவிங் லாட் ஆஃப் டைம். அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் வைப்பாங்களா என்னன்னு தெரியல. anyhow we are having lot of time, so we'll start preparation from the day 1. okay, so ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம இன்னையில இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். அதுல ஃபர்ஸ்ட் அட்டாமிக் மாடல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சம் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ யூனிட் 1ல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சம் பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது, கெமிஸ்ட்ரி படிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர். கரெக்டா? ஆட்டம்ங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர். அதுல புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் எல்லாமே இருக்கும். புரோட்டானும் நியூட்ரானும் நம்ம நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். இதுதான் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்குள்ளதான் வந்து புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். எலக்ட்ரான் வந்து அதனுடைய ஆர்பிட்ல நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் in it. Total number of protons சொல்லலாம் அல்லது electrons சொல்லலாம். So that is atomic number. Okay. So these are and all basic concept. நம்ம பேசிக்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பேசிக்ல இருந்து கூட சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. நிறைய டாபிக்ஸ்ல லாஸ்ட் எக்ஸாம்ல பேசிக்ல இருந்து கூட கேட்டாங்க. So we have to learn from basic. We are going to learn from basic. Okay, so that is more important. So next என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அதோட பார்ட்டிகல், அதோட ரிலேட்டிவ் மாஸ் என்னென்ன, அதோட சார்ஜ் என்ன, அந்த சார்ஜோட வேல்யூ இன் கூலும் அண்ட் மாஸ் இன் கிலோகிராம். ஓகே, ஸோ புரோட்டான் அப்படின்னாலே வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ் 1. ஒரு புரோட்டான்ங்கிறது ரிலேட்டிவ் மாஸ், அதோட மாஸ் வந்து 1. அதோட சார்ஜ் வந்து +1. அதோட வேல்யூ கூலும்ல 1.6 × 10⁻−19. புரோட்டானோட மாஸ், ஒரு புரோட்டானோட மாஸ் 1.67 × 10⁻−27. அடுத்து நியூட்ரான் பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிலேட்டிவ் மாஸ் வந்து 1. அதோட ரிலேட்டிவ் சார்ஜ் வந்து நியூட்ரலா இருக்கும். நியூட்ரான்ஸ் வந்து எப்பயுமே நியூட்ரல் தான். ஓகே, ஸோ நியூட்ரலா இருக்கிறதுனால அதோட சார்ஜ் 0 and same as புரோட்டான், அதோட மாஸும் 1.67 × 10⁻−27. எலக்ட்ரானோட ரிலேட்டிவ் மாஸ் வந்து 0.0005. ரிலேட்டிவ் சார்ஜ் வந்து -1. அதோட சார்ஜ் வந்து நெகட்டிவா தான் இருக்கும் எலக்ட்ரான். ஸோ புரோட்டான் பாசிட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். யூ ஆல் நோ. -1.6 × 10⁻−19. அதோட மாஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 9.11 × 10⁻31. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டால்டன் பாஸ்டுலேட். ஸோ நம்மளோட சிலபஸ்ல வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டால்டன் அண்ட் ரூதர்ஃபோர்டோட பாஸ்டுலேட்ஸ் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டால்டன், ரூதர்ஃபோர்ட் அப்புறம் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நமக்கு தெரியும் ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படின்ட்டு. ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வேரியஸ் சயின்டிஸ்ட் வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கு, அது இந்த மாதிரி ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது அப்படிங்கறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேரியஸ் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் டால்டன் அப்படிங்கிறவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இதுல இருந்து கூட சம் பேசிக் தான். ஸோ ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவைசிபிள் இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து சொன்னது யாரு? டால்டன். எவ்ரி மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். ஸோ ஹூ ப்ரப்போஸ்ட் இட் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டால்டன். அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட மெரிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரி மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். எல்லா மேட்டர், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமுமே வந்து ஆட்டமால தான் மேட் ஆயிருக்கு. ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைனி பார்ட்டிகல் பிரசன்ட் இன் ஆல் தி மேட்டர். இப்போ டைனினா என்னது? ரொம்ப குட்டியான பார்ட்டிகல்ஸ். ஸ்மாலஸ்ட் டைனி பார்ட்டிகல்ஸ்னா ரொம்ப குட்டியான பார்ட்டிகல்ஸ் எல்லா மேட்டர்லயும் பிரசன்ட் ஆயிருக்கிற பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவைசிபிள். ஆட்டமை வந்து நம்ம வந்து உடைக்க முடியாது. Specific elements have only one type of atom in them.
ஸ்பெசிபிக் எலமெண்ட் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆக்சிஜனுக்குள்ள ஒன்லி ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள ஹைட்ரஜன் ஆட்டமோ குளோரின் ஆட்டமோ இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்பெசிபிக் எலமெண்ட்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் இன் தம். அடுத்து each atom has its own constant as that varies from element to element. ஒவ்வொரு ஆட்டமும் அதுக்குன்னு ஓன் கான்ஸ்டன்ட் மாஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் ஹைட்ரஜன் 1 அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் மாஸ் இருக்கும். அது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேரி ஆகும். Atoms undergo rearrangement during a chemical reaction. ஒரு chemical reaction அப்போ atoms வந்து என்ன ஆகும் அப்படின்னா rearrangement ஆகும். We all know. Last and important point, we all know atoms can neither be created nor destroyed but can be transformed from one form to another. Atom நம்ம ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. One form of atom நம்ம இன்னொரு form of atom மாத்த முடியும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் வந்து டால்டன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வர சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஓகே, இதை அவர் ப்ரப்போஸ் பண்ண ஒரு தியரி, இதுல வந்து சில குறைகள்லாம் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு, அதை நாம என்ன பண்றோம்னா ரெக்டிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டிமெரிட்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the theory was unable to explain the existence of isotopes. ஐசோடோப்ஸை பத்தி இந்த தியரி வந்து எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அந்த ஸ்ட்ரக்சர் பத்தி எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. isn't it? ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், அதுல என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் டிஸ்கவர் பண்ணாங்க. புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. அண்ட் அது மூலயமா ஆட்டம்ஸ் ஆர் டிவைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி டால்டன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்டம்ஸ் வந்து இன்டிவைசபிள், நம்ம உடைக்கவே முடியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து ஆட்டம்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆட்டம்ஸ் ஆர் டிவைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா டால்டன்ஸ் அட்டாமிக் மாடல் பார்த்தோம், சம் பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். இதே மாதிரி என்னோட வீடியோஸ் தினமும் பாருங்க, தினமும் ஒவ்வொரு வீடியோ போடலாம். ஸோ தாம்சன் மாடல் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.